அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் கோஸ்ட் கார்டு, அதாவது கடலோர காவல்படை. இந்த கடலோர காவல்படை பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்புத்துறை கீழே செயல்படக்கூடியது தான் இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டு. இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024க்கான அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ஜென்ரல் டியூட்டி அண்ட் டெக்னிக்கல் இதான் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 140 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் லெவல் 10ல் 56,100லேருந்து 1,77,500 வரைக்கும் பே பண்ணுவாங்க. போஸ்ட் அண்ட் கேட்டகரிஸாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஜென்ரல் டியூட்டி அதாவது ஜிடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 110 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 13 வேக்கண்டும், எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 15 வேக்கண்டும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 38 வேக்கண்டும், இடபிள்யூசியில் இருக்கவங்களுக்கு 4 வேக்கண்டும், யூஆருக்கு 40 வேக்கண்டும் அப்படின்னு டோட்டலாக 110 வேக்கன்சி இருக்குது இந்த ஜிடியிலேருந்து. அடுத்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் இன்ஜினியரிங். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 30 வேக்கன்சி இருக்குது. எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 4 வேக்கண்டும், எஸ்டிக்கு 2 வேக்கண்டும், ஓபிசிக்கு 9 வேக்கண்டும், யூஆருக்கு 15 வேக்கண்டும் அப்படின்னு இந்த டெக்னிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 30 வேக்கன்சி இருக்குது. ஒட்டுமொத்தமாக இந்த 2 போஸ்ட்டையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 140 வேக்கன்சி இருக்குது. இந்த ரெக்ரூட்மெண்ட்லேருந்து எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 17 வேக்கண்டும், எஸ்டிக்கு 17 வேக்கண்டும், ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 47 வேக்கண்டும், இடபிள்யூசிக்கு 4 வேக்கண்டும், யூஆருக்கு 55 வேக்கண்டும் அப்படின்னு டோட்டலாக 140 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்லேருந்து. இந்த ஜென்ரல் டியூட்டிக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்டு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th + 12th சிஸ்டமேட்டிக்கில் படிச்சிருக்கணும். 12th ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்டை நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். இல்லை நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜூலை 1, 2000லேருந்து ஜூன் 30, 2004க்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். அதை பார்த்தீங்க அப்படின்னா நேவல் ஆர்கிடெக்சர், மெக்கானிக்கல், மெரின், ஆட்டோமேட்டிவ் அது ரிலேட்டடான டிசிப்ளின்ஸில் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். இது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இன்ஜினியரிங்கில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜூலை 1, 2000லேருந்து ஜூன் 30, 2004க்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டேஜ் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா கோஸ்ட் கார்டு கமிஷன் அட்மிஷன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சுருக்கமாக சிஜிசிஏடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டில் தான் இருக்கும். எவ்வளோ மார்க்ஸ் இருக்கும் அப்படின்னா 100 மார்க்ஸுக்கு உங்களுக்கான டெஸ்ட்டு வந்து இருக்கும். இது 100 மார்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் இருக்கும். சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், ரீசனிங், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்டு ஜென்ரல் நாலேஜ் இதான் உங்களுக்கான சிலபஸ். இதுலேருந்து தான் உங்களுக்கான 100 கொஸ்டின்ஸ் வந்து அவங்க வந்து கேட்பாங்க. ஸ்டேஜ் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்பி இருக்கும், அதாவது ப்ரிலிமினரி செலெக்ஷன் போர்டு இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சிசிபிடி, பிக்சர் பெர்சன்டேஜ், டிஸ்கஷன் டெஸ்ட் இந்த மாதிரியான டெஸ்ட்லாம் வந்து ஸ்டேஜ் 2ல் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3லாம் எப்போ இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டேஜ் 1 அதாவது சிஜிசிஏடி இதுக்கான எக்ஸாம் டேட் எப்போ இருக்கும் அப்படின்னா February 25, 2025 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஸ்டேஜ் 2 பிஎஸ்பி டேட் பார்த்தீங்க அப்படின்னா March 2025 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 3 எஃப்எஸ்பி இதுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னா April to October 2025 இருக்கலாம் அப்படின்னு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 3ல் உங்களுக்கான ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சைக்காலஜிக்கல் டெஸ்ட், குரூப் டாஸ்க் அண்டு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸ்டேஜ் 4ல் உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பேஸ் ஹாஸ்பிட்டல், நியூ டெல்லி, அங்கே தான் உங்களுக்கான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 5ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இந்தியன் நேவல் அகாடமி இளமேலால் தான் இருக்கும். இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூசி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 300 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரியான கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும். இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இந்த மாதிரியான ஆன்லைன் பேமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பே பண்ணிக்கிற முடியும். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, ஆன்லைன் மூலமாக மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் joinindiancoastguard.cdac.in அப்படின்றது தான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். இதில் போய் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா. இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 28 நவம்பர் 2024 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 5, 2024 டிசம்பர் 24, 2024 வரைக்கும் இதுக்கான அப்ளிகேஷன் டேட் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிச்சு ட்ரை பண்ணலாம். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிச்சு ட்ரை பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த், நன்றி, வணக்கம்.